Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் இஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே ரைட். ஸோ ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் பற்றி படிக்க போகிறோம். கவர்மெண்ட் கம்பெனிஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோல் மைன்ஸ் அத்தாரிட்டி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன். ஸோ ஜாயிண்ட்டாக சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஆஃப் இந்தியா கார்ப்பரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸோட நிறையா லிஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் என்னன்னு படிக்கலாம். கவர்மெண்ட் கம்பெனிஸ் இது வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45ல் கம்பெனி ஆக்ட் 2013 என்ன சொல்கிறாங்கனாக்கா, எந்த கம்பெனி இருந்தாலும் 51% ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாட்டி ரெண்டு கவர்மெண்ட்டு, பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகே, அவங்க பர்ச்சேஸ் பண்ணாக்கா, ஓகே, அவங்கக்கிட்ட அந்த ஷேர்ஸ் இருந்தாக்கா வில் கால் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா கம்பெனி எடுத்துக்கலாம். இட்ஸ் அ ப்ரைவேட். ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஷேர் 51% மேலே வாங்குகிறாங்க, 51% மேலே வாங்கினாக்கா, ஓகே, அது வந்து கவர்மெண்ட் கம்பெனியாக மாறிடும். டாட்டா கம்பெனி வில் பிகம் அ கவர்மெண்ட் கம்பெனி. இது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது எந்த கம்பெனியாச்சும் இருக்கலாம். ஓகே, ஸோ சப்சிடி கம்பெனி இருக்கலாம், எந்த கம்பெனியாச்சும் இருக்கலாம், பட் ஸ்டில் இட் பிகம்ஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் அவங்க தான் வாங்கணும் இந்த ஷேர்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் கோல் இண்டியா லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்பரேஷன், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்ன? ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனி ஆக்ட். ஸோ இது வந்து கம்பெனி ஆக்ட் 1956 அந்த பிரகாரம் தான் இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நம்ம கம்பெனி அக்கௌண்ட் நம்ம கம்பெனி பற்றி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ரூல்ஸு, நம்மளுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சேம் இந்த கம்பெனிஸ்க்கும் அதே தான் இருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டாக இவங்களுக்குன்னு எதுவுமே ஆக்ட் பண்ணாது. ஸோ எல்லாமே இவங்க வந்து கம்பெனி ஆக்ட் பிரகாரம் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட்னாக்க என்னென்னாக்கா, எல்லாமே வந்து ஒரு டிசிஷன் எல்லாமே வந்து ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரு பாடி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, எல்லாமே ஒரே ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரே ஒரு பாடி, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கமிட்டி அது மாதிரி அவங்கெல்லாம் டெசிஷன் எடுப்பாங்க. கவர்மெண்ட் மட்டும்தான் அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்லிமெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அவங்கள பெர்மிஷன் வாங்கணும். பட் இதில் வந்து அப்ரூவல் ஒன்றும் தேவையில்லை, டேரெக்டாக கவர்மெண்ட்டே டெசிஷன் எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன படித்தோம் கம்பெனிஸில், கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸாக. ஸோ கம்பெனி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஓகே, கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு செப்பரேட் பர்சன் தான் நினைப்போம். இங்கே கவர்மெண்ட் கம்பெனி வேறு, கவர்மெண்ட் வேறு. ஓகே, எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், நம்ம கோல் இண்டியா லிமிடெட். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வாட்சஸ் இருக்கட்டும், எது இருக்கட்டும், கோல் இண்டியா லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்க பேர் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்காது. ஸோ அந்த கம்பெனியோட பேர் இருக்கும். எதில் கான்ட்ராக்ட்ஸில் எதில் இருந்தாலும் அந்த கம்பெனி பேர் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோல் ஆர் மெஜாரிட்டி கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை கவர்மெண்ட். ஆல்ரெடி சொன்னேன். ஸோ கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 51% வேல்யூ வந்து கவர்மெண்ட் தான் எடுத்துக்கும். ஓகே, கவர்மெண்ட் தான் வாங்கிக்குவாங்க. ஸோ டெஃபினட்டாக இங்கே வர்ற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ட்ரெஷரில் போட மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து வர அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ட்ரெஷர். கவர்மெண்ட் ட்ரெஷர்னால் நம்மளுக்கு அந்த நம்மளோட பேங்க் மாதிரி, கவர்மெண்ட் பேங்க்கு அது மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க இதில் வர அமௌண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா, கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டைரக்டர்ஸை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை. ஓகே, ஸோ மற்றவங்க யாரும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது, வெறும் கவர்மெண்ட் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு
ஓன் ஸ்டாஃப். ஸோ கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் தான் ஓன் ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிவில் சர்வீஸ் நம்மளுக்கு வந்து பப்ளிக் ஆப்ரேஷனில் படித்தோம். லைக் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை இதில் வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து யாராச்சும் இருக்கலாம், வெளியே ஆள் இருக்கலாம். உள்ளார ஒர்க் பண்ணுறவங்க, அந்த கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தே வில் பி அப்பாயிண்டிங் சம் அதர் பர்சன். ஓகே, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தவிர அவங்க ஓன் ஸ்டாஃப்ஸை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜர் கண்ட்ரோல். ஸோ இவங்க வந்து நம்ம பப்ளிக் ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு பட்ஜெட்ரி போட வேணாம், அக்கௌண்டிங் போட வேணாம். ஓகே, எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்க்கும். அதனால் இவங்க எதுவுமே இந்த பார்லிமெண்ட்க்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி டு த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைனலாக கொடுக்குற ரிப்போர்ட் மட்டும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இது மாதிரி இந்த கோல் இண்டியா லிமிடெட் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம், இவ்வளோ லாஸ் பார்த்தோம், இவ்வளோ பட்ஜெட் போட்டோம் சொல்லி லாஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.